Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதஞ்சலி யோக சூத்ரால சூத்ரா நம்பர் 47 that is சமாதி பாதால 47வது சூத்ரா and 48வது சூத்ரா. இந்த ரெண்டு சூத்ரா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டு சூத்ராவும் என்னன்னு பார்க்க போறோம். அதோட மீனிங்கை பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் அதோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 47th சூத்ரா 47வது சூத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா निर्विचार वैशारदे आध्यात्म प्रसादः. सो निर्विचार वैशारदे आध्यात्म प्रसादः இதுதான் வந்து சூத்ரா. ஸோ இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிர்விச்சார சமாதி ஸ்டேட்டை பற்றி நம்ம போன வாட்டி வீடியோலாம் பார்த்தோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூவோட வாசனையோட நம்ம கலந்து நிற்கிறோம். நம்மளுக்கு டைமு பிளேஸு இதெல்லாம் தெரியல, நம்மளும் அதோட சேர்ந்துட்டோம். கலந்து நிற்கும் போது என்ன ஆகும், இது வந்து ப்ராக்டிஸ். வைஷாரதே அப்படிங்கிறது வந்து என்னன்னா அன்டிஸ்டர்ப்டு ப்ராக்டிஸ். அதாவது நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். நிர்விச்சார சமாதி பண்ணி 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 நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்ம பிரசாதக. ஸோ ஆத்தியாத்ம பிரசாதக அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு பியோர் ஸ்டேட், நம்மளோட உண்மை முகம் நம்மளுக்கு புரியும், நம்மளோட ட்ரூ ஸ்டேட்டை நம்ம உணர்வோம் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளோட சித்தம் வந்து நிலை பெறும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். அதான் ஆத்தியாத்ம பிரசாதக, பியோர் ஆகுது நம்மளோட ட்ரூ செல்ஃப். அதுதான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ அடுத்த சூத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. இதுதான் வந்து சூத்ரா. ரிதம்பரா தத்ர பிரக்ஞா அப்படிங்கிறது வந்து ரிதம்பராங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மைண்டு. நம்மளை வந்து பியோர் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்மளுக்கு என்ன புரிக்கணும், தத்ர பிரக்ஞா, நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதாவது ட்ரூ நாலேஜ் வந்து இந்த ஸ்டேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. பிரக்ஞானா நாலேஜு, ரிதம்பராங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். அந்த ஸ்டேட்டில் இந்த காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேமன் டேர்ம்ஸில் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போகிறோம். நிர்விச்சார சமாதியில் நம்ம ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போகிறோம். இந்த எண்ணமற்ற நிலையில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட சென்சஸ் எல்லாம் பியூர் ஆகுது. தட் இஸ் நம்மளோட சென்சஸை நம்ம யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து நம்ம இன்ட்யூட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதுதான் இந்த ரிதம்பர பிரக்ஞா. ஸோ இன்ட்யூட்டிவ் இன்டலெக்சுவல் ஸ்டேட், அதாவது நம்ம எப்படி சென்சஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை காக்னைஸ் பண்ணுறோமோ, தட் இஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறோமோ, இப்போ இந்த ஸ்டேட்டில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட மைண்டு வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகுது. வேற ஒரு டைமென்ஷனில் நம்மளோட இன்டலெக்சுவல் ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேஜான இன்ட்யூட்டிவ் ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். இன்ட்யூட்டிவ் ஸ்டேட்டில் நம்மளுக்கு எல்லாமே வந்து உண்மைகள் மட்டும்தான் புரியும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு சூத்ராவோட மீனிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.